சிலருக்கு கோர் ப்ராப்பரா எங்கேஜ் பண்ண தெரியாததுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வருது. ஸோ நீங்க கோரை தப்பா எங்கேஜ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்ன்றத இதன் மூலியமா நம்ம பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளுடைய அப்டாமினல் கேவிட்டி இதை நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சக் பண்ணி வேக்யூம் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க, சக் பண்ணி வயிறை உள்ள இழுக்கிறதுனால கோர் எங்கேஜ் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நம்ம பலூனை அப்டாமினல் கேவிட்டியா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அப்டாமினல்ல இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பலூன்ல ஏர் உள்ள இருக்கிறதுனால ஸோ இதுல ஒரு ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து எப்படி என்னோட வயிறை வந்து உள்ள இழுக்கிறனோ, உள்ள இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரெஷன் வந்து உள்ள ஏற்படுது. ஸோ அதே மாதிரி இந்த பலூனை நான் ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ரெஷர் எங்கே வேரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் பார்ட் அண்ட் டவுன்வர்ட் பார்ட். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் ஒன் சைடு வேரியேஷன் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து ப்ரெஷர் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய யூட்ரஸ் வந்து ப்ரெஷரில் போகுது, உங்களுடைய யூரினரி பிளாடர் வந்து ப்ரெஷரில் போகுது. இதனால உங்களுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்காக இருந்தால் அந்த யூட்ரஸ் கூட கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஆக்டிவாக கம்ப்ரெஸ் பண்ணாதீங்க. ப்ராப்பராக ப்ரீத்திங் டெக்னிக்கோட உங்களுடைய கோரை வந்து என்கேஜ் பண்ணுங்க, சேஃபாக எக்ஸசைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.